இதுதான் கதி. நம்ம காசை கொடுத்துட்டு நம்மளே வட்டிக்கு வாங்குற நிலைமையா இருக்கு. மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. மாப்பிள்ள என்ன மாமா திறந்த ரூம்ல யாரும் வந்து நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு இருக்கீங்க? வெளியே தட்டிட்டு வர மாட்டீங்களா மாப்பிள்ள கீப்பலன்னு? என்ன மாப்பிள்ள என்ன வட்டிக்கு தானே காசு வாங்க வந்திருக்கீங்க? ஆமாங்க மாப்பிள்ள. ஒன்னார் வெளியே நில்லுங்க. போய் நிக்கிறேன். கொஞ்சமாவது மேனஸ்ன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கு? அப்படியே உள்ள வாராரு. ஒரு காலத்துல என்ன ஆட்டம் கட்டினீங்க, காசு பணம் இருக்குன்னு என்னை மதிச்சீங்க, முறட்டேன் அப்படி இப்படி. நீங்க இன்னைக்கு என் காலடிக்கே வர வேண்டிய நிலைமையா போச்சா? உங்களுக்கு வட்டியை கொடுத்துப்புட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் என் சுயரூபத்தை. என்னமோ பெரிய இந்த கம்பெனி நடத்துற மாதிரி தான் அவன் சீனு போட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் வரல, ஒருத்தன் கடையில இல்ல. அப்படி இருக்கும் போதே இந்த ஆட்டம் கட்டுறான். இன்னும் 4 பேர் வந்து கடை பெருகிருச்சு, அவ்வளவுதான். இந்த ஆளை கையில பிடிக்க முடியாது. அதுக்குதான் சொல்லுவாங்க போல இருக்கு, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அளந்து வச்சிருக்காங்கன்னு. என்னங்க இது மட்டும் போதும் தானே உங்களுக்கு? இல்ல வேற எதுவும் எடுத்து வைக்கணுமா? எடுத்து வைக்கலாம். 9 மணி பஸ்ஸுக்கு எதுக்கு இப்பயே எடுத்து வச்சுக்கிட்டு பறந்துட்டு இருக்க? நேரம் ஆயிடும்ல. நேரம் எங்கம்மா ஆகுது? இன்னும் 2 மணி நேரம் இருக்குமா? பஸ் எல்லாம் போயிடுங்க. பஸ் போனா இன்னொரு பஸ்ல போறது. ஏன் கிண்டல் தானே பண்றீங்க? கிண்டல் இல்லம்மா, சும்மாதான். எத்தனை நாள் இங்க சந்தோஷமா தானே இருக்க, அப்படி இருந்தும் அங்க போகும்போது மட்டும் என்ன பிரகாசமாயிடுற? அதான் சொல்லுவாங்கல்ல, பொண்ணுங்களுக்கு அம்மா வீட்டுக்கு போறேன்னா கை கால் ஓடாதே தெரியாதுன்னு. சரியாத்தான் இருக்கு. முதல்ல நம்ம அங்கதானே போறோம். அங்க போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தானே அம்மா அப்பா பார்க்க அங்க ஊருக்கு போறோம். சரி சரி, எடுத்து வை எடுத்து வை. இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். அப்புறமேட்டுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நீ எது வேணாலும் எடுத்து வை ஆத்தா, நான் போட்டுக்கிறேன். சரியா? இந்த ஃபேண்ட்டுக்கு எதுக்குமா இந்த ஷர்ட் எடுத்தீங்கன்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டேம்மா, நீ எடுத்து வை. அப்ப இனி ஒரு வாரத்துக்கு மகாவை கையில பிடிக்க முடியாது, அப்படித்தானே? போங்க. இல்ல அம்மா வீட்டுக்கு போனா என்னை கண்டுக்க மாட்டேன். நான் கண்டுக்காம எங்க போறேன்? அங்கதானே இருக்கேன். அதையும் பாப்போம். பாருங்க சும்மா உட்காந்துட்டு இருக்காம அங்க தண்ணி காய வச்சிருக்கேன், போய் குளிங்க போங்க. மணி ஆயிடுச்சு, போகணும்ல. அடுத்து என்னையவா? நான் பொறுமையா கிளம்பிக்கிறேன். அத்தா விட்டுரு அத்தா. உள்ள வாங்க. வாரங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள வாங்க. எவ்வளவு வேணுங்க? ஒரு 70,000 கொடுங்க. 70,000 போதுங்களா? போதும். பாருங்க மாமா, நமக்கு 100க்கு 4 ரூபா வட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க நம்ம சொந்த பந்தம், அதுவும் இல்லாம நான் இப்படி தூரம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமும் நீங்களும் கூட தான். அதனால 1 ரூபா கம்மி பண்ணி 100க்கு 3 ரூபா வட்டி. சரிங்களா? மாசம் டானு 1ல இருந்து 5 கொடுத்துடணும். இல்லையா நான் வீட்டுக்கு வர வேண்டியதா போயிடும். சரிங்க மாப்பா. ஏன்னா தொழில் நடத்துறோம், வேற எதுனாலும் பரவாயில்ல. சரிங்களா? வீட்டுல வந்து நீங்க காசு கேட்டுருந்தீங்கன்னா எனக்கு வட்டியும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல. நீங்க எப்ப குடுக்குறீங்களோ, நீங்க குடுக்கலைனாலும் கூட பரவாயில்ல மாமா. ஆனா நம்ம ஆபீஸ்ல வந்து வாங்குறீங்க, அதனாலதான் இம்புட்டு தூரமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா கொடுத்துடணும். சரிங்க மாப்பா. இதாங்க புடிங்க. நான் வந்து சொந்த பந்தத்துக்குள்ளே இந்த வரவு செலவு வச்சுக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா சொந்த பந்தத்துக்குள்ள வரவு செலவு வந்தாலே அது கஷ்டம் தான். நம்மள நடுத்தெருவுல நிறுத்திடும் பாத்துக்கங்க. ஏதோ உங்க பொண்ணு கேட்டுக்கிட்டா, அதனாலதான் கொடுக்குறேன். நல்லபடியா பொங்கலை சிறப்பா கொண்டாடுங்க. மாசம் 1ல இருந்து 5க்குள்ள வட்டியை கொடுத்துருங்க. சரிங்க மாப்பிள்ள. இப்ப என்ன பஸ்ல வந்தீங்களா வண்டியில வந்தீங்களா? இல்லைங்க மாப்பிள்ள, வண்டியில தான் வந்தேன். காசு பத்திரமா கொண்டு போங்க. தொலைச்சு விட்டு அப்புறம் அங்க இங்கன்னு சொல்லிட்டு என்னையெல்லாம் குறை சொல்லக்கூடாது. சரிங்களா? போயிட்டு வாங்க. சரிங்க. இவெல்லாம் ஒரு ஆளு, இவங்கிட்ட எல்லாம் கை நீட்டி காசு வாங்க வேண்டியதா போச்சு. இன்னத்துக்கும் என் வீட்டு நிலத்தை வித்து கொடுத்தேன். கலிகாலம். என் மாமன் நாரே, உன்னை நார பிச்சு தொங்க விடனா இல்லையான்னு மட்டும் பாரியா. நீயும் உன் பிள்ளையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எனக்கு வேலை வெட்டியிலன்னு எந்த அளவுக்கு என்னை இலக்காரம் பண்ணிக்கிட்டு மதிக்காம தெரிஞ்சிங்க. இனி மொத்த குடும்பத்துக்கும் எப்படி ஆட்டம் காட்டுறேன்னு பாரு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. டேய் லூசு பையலே, இது தீபாவளிடா, பொங்கல். அது எனக்கு தெரியும். பொங்கல் பொங்குது பொங்குது பால் பொங்குது பாட்டு சுந்தரியா. என்ன மாமுதா அதெல்லாம் எரிக்கிறதுக்கா? ஆமாமா. போகி என்னைக்கு இதெல்லாம் போட்டு கொளுத்தணும்ல, அத்தை எடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் மக்கி போச்சு, அதான் எடுத்து போட்டு கொளுத்துறேன். அது நான் படுத்து தூங்குற பாய்டி, அதை எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் அடுப்புல போட்டா கூட வேகாது, பிஞ்சு தொங்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டு இருக்க, அதான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொளுத்து போறேன். அது ராசியான பாய்டி, அதுல படுத்தா எனக்கு தூக்கம் வரும். ஆமா, இது கிழிஞ்சி நாரி போய் கிடக்குது. எரிச்சல் படுத்தாத சொல்லிவிட்டேன். இதெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்திட்டு புது பை மேல இருக்கு, அதை எடுத்து வைக்கிறேன் கீழே. நீ அம்மா அத குடுமா, என்னோட பேண்ட் துணிமா. உங்க அத்தா கேட்க மாட்டாரா? அவ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா அவ அதுலயேதான் நிப்பா. அவளோட சேலை துணி ஏதாவது ஒண்ணு இருக்கு? எங்களோடதெல்லாம் வட்டி போச்சு, கிழிஞ்சு போச்சுன்ற. அதுல உன் சொல்லு, உன் சேலை துணி ஏதாவது ஒண்ணு இருக்கு அதுல? அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். உங்கள மாதிரியா போட்டு போட்டு அடிக்கிறேன். அப்பாடா,
இதுதான் அழுக்கு புடிஞ்சு கிடந்துச்சு, இதையும் எரிச்சாச்சா? இதுல எரிச்சல எனக்கு புது துணி வாங்கி கொடுக்கணுமா நீ? இல்லனா அப்படிதான் சொல்லிவிட்டேன். பொம்பளை பிள்ளையா இருந்திருந்தா கூட என் சேலையே பாவாடை சட்டையே தச்சு கொடுத்துருப்பேன். பையனா பிறந்துட்டேன், பரவாயில்ல. உங்க அப்பனோட வேஷ்டியெல்லாம் இருக்குல்ல, அதை கிழிச்சு பேண்ட் சட்டை தச்சு தரேன், அதுலயே போட்டுக்கிட்டு சுத்து. எப்பா அம்மா சாச்சு புடிச்சுப்பா. சந்தோஷம் மகாலா வாராங்களா என்னன்னு தெரியல. எல்லார் வீட்லயும் பொங்கலுக்கு போயின்னு அப்படி இப்படின்னு அது இதுன்னு பண்றாங்க. இந்த பிள்ளைங்க அங்க ஒத்தையில என்ன பண்ணுதுகளோ? அப்பாடா, ஒரு வழியா கோலத்தை போட்டு முடிச்சாச்சு சாமி. ஏண்டி எரும மாடே, இந்த கோலம் போடுறேனே அம்மா வந்து ஒரு கலர் அடிப்போம், அம்மா எப்படி கோலம் போடுறேன்னு பார்க்கணும் வைக்கணும்னு ஏதாவது ஒண்ணு இருக்கு? நீ பாட்டுக்கு அங்க உக்காந்துக்கிட்டு இருக்க. ஏமா நீ என்னம்மா புதுசாவா கோலம் போடுற? எப்பயும் போடுற அதே கோலம். என்ன கலர் போட்டிருக்க? இத்தனை நாள் கலர் போடல. இந்த கோலத்தை பார்த்தாலும் ஒன்றும் பார்க்காம இருக்கிறது ஒண்ணு. ஆமாண்டி, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. போற வீட்ல எல்லாம் கோலம் போடணும். இப்படி உக்காந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, மூஞ்சில அடிச்சு துரத்தி விடுவாங்க. பொம்பளை பிள்ளைக்கு கோலம் போட தெரியுமா, சோறு குழம்பு ஆக்க தெரியுமான்னு தான் கேட்பாங்க. கல்யாணம் ஆகி போன இப்படி பிள்ளைக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா நீ அவனும் கேட்க மாட்டான். ஆமா கீமான்ட்டே இரு. இந்த கோலப்படி எடுத்து வை மேல. நீ தானே கோலம் போட்ட, நீயே எடுத்து வை. கழுசடை வந்து கழுசடைய பிள்ளையா வந்து பிறந்திருக்கு. ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல. என்னங்க கோலம் போட்டு வச்சிருக்க, அதுலயே வண்டி ஏத்திக்கிட்டு போறீங்க? சரி, வண்டி ஓட்டுற இடத்துல உன்னை யார் கோலம் போட சொன்னது? ஆமா, பொங்கல் நேரத்துல கோலம் போடுறது இல்லையா? காலையிலயும் போடு, நைட்டும் போடுவ. எரிச்சல் பட்டிக்கிட்டு ஆசாசியா போட்டேன், மொத்தத்தையும் அழைச்சு போட்டீங்க போங்க. நான் அதான் கலப்படி கோலப்படிலாம் இருக்குல்ல, எடுத்து போடு. இன்னும் நான் போய் சமைக்கிறதா இல்ல இதை பாத்துக்கிட்டு இருக்கிறதா? இவ ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா, வைக்க மாட்டேங்கிறா. என்ன கடையில தோத்த வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம், இல்லைன்னா பேய் கிளம்பு உங்க வீட்டுக்கு போவோம். அதான் பொங்கலுக்கு வர சொன்னாங்களே, அங்க போய் பாத்துக்கிறது. அப்புறம் நம்ம வீட்டுல பொங்க வைக்கிறது இல்லையா? யாரடி உங்க அப்பா வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூம்லயே அவ போய் உட்காந்துக்கிட்டானா அப்புறம் நம்ம எங்க போய் உட்கார்றது? ஆமாங்க, நீ பொங்க வச்சு போறதுக்குள்ள அவ அங்க பொங்க வச்சிருவா. அதனால கிளம்பு, டக்குன்னு நம்ம போவோம். போய் பெட்ரூம் போய் அடம் பிடிப்போம். ஆமாங்க, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உடனே கிளம்புறேன். கோலம் அழகா வந்திருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குடிமா. இந்த ஊர்ல யார் ஒன்ன மாதிரி கோலம் போடுறா? உன் கோலத்துக்கு யார் தான் அடிச்சுக்க முடியும்? நல்லா இருக்கு. அம்மா இதுல சாணி வச்சி பூ வைக்கலாம் அம்மா. அதெல்லாம் காலையில வச்சுக்கலாம். உங்க அப்பாவை பூசணி பூ பறிச்சுட்டு வர சொல்லி. சரிம்மா சரிம்மா. என்னத்த எல்லார் வீட்லயும் வாசல் வலிச்சுக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்சு பனியா இருக்கும், வாசல் வலிக்க முடியாது, கோலம் போட முடியாதுன்னு. இவங்க என்ன உங்க மருமக என்ன எந்திரிச்சே வராம இருக்கிறா? கோலம் போடுவாங்களா இல்ல எப்படி? வாசலும் வலிக்கல, ஒண்ணும் வலிக்கல. இங்க பாரு, அவ என்னமா பண்ணிக்கிட்டு போறா, அது நமக்கு தேவையில்லை. நம்ம வீட பாக்குறமா அதோட இரு. தலை பொங்கல் அதுதான் கேட்டேன். நமக்கு தேவையில்லாத விஷயம், நீ நம்ம இதை மட்டும் பாரு. சித்தப்பு என்னடா மகனே? சித்தப்பு நாங்கெல்லாம் பொங்கலுக்கு கோலம் போடுறோம், நீங்க கோலம் போடலையா? போடணும்டா. ஏண்டா தினந்தோறும் தான் இந்த வாசல் கூட்டுறதும் இல்ல, ஒரு கோலமும் போடுறது இல்ல. இன்னைக்கு பொங்கல் வேற வரப்போகுதுடா, இந்த கோலத்தையாவது போட்டு விடுங்கடா. சரியாத்தா, சரி சரி. என்ன அங்க போறியா? என்னடா சொல்றான்? ஆமாத்தா, அவங்க வீட்ல இருந்து வர சொன்னாங்க. தலை பொங்கலுக்கு தலை தீபாவளிக்குன்னு எங்க வீட்ல இருந்தெல்லாம் சீரை எதிர்பார்த்தீங்க. அவங்க வீட்ல இருந்து என்ன போட்டு விடுறாங்களாமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அதெல்லாம் அவங்க வீட்ல போடுறேன்னு சொல்லியிருக்காங்க, போடுவாங்க. சரி சரி, முதல்ல வாசலை தெளிச்சு ஒரு கோலத்தை போட்டு விட சொல்லு. சரிம்மா, வரோம். என் மாமனோட மனசு மல்லிகப்பு போலே பொன்னானது, அந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. ஏ உமா, என்னத்த ஆடிக்கிட்டு உட்காந்துருக்க நீ? என்ன மாமோய்? என்ன எல்லார் வீட்லயும் வாசல்ல தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன ஒண்ணும் பண்ணாம ஆடிக்கிட்டு இருக்க? சும்மா வாசல்ல தெளிச்சிட்டு கோலம் போட்டுக்கிட்டு எங்க அப்பா வீட்டுல வர சொல்லியிருக்காங்களே, அதனால அங்க கிளம்புவோம். என்ன அதான் அழைக்கணும் வைக்கணும்னு? அதெல்லாம் அழைக்கலாம் வைக்கலாம். அப்பா காசு வாங்கிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டாங்களாமா, நாளைக்கு முறைப்படி கொடுக்கணும். அதனால வீட்டுக்கு வந்துடுங்க நாங்க. அதுவும் இல்லாமல் வீட்டில் ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது. அதுலேயும் அக்கா கறி வந்துட்டானா அப்புறம் நம்ம போய் வெளியே படுக்க வேண்டியதான். அதனால தான் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். கிளம்புனீங்கன்னா நம்ம டக்குன்னு போய் பெட்ரூமில் இடம் பிடிச்சிடலாம். சரி சரி, டக்குன்னு கிளம்புங்க. ஒரு சின்னதா ஒரு கோலத்தையாவது போட்டு விட்டு வா. நல்ல நாள் பெரிய நாள் கோலம் போடலாம் எதுவும் நினைப்பாங்க யாரும்? வீட்டில் யார் என்ன நினைக்கிறா? சும்மா இருங்க, யாரும் நம்மளை எதுவும் சொல்ல முடியாது. இது நம்ம வீடு, நம்ம கோலம் போடுவோம் இல்லை கோலம் போடாமல் நடுத்தருவில் கூட படுப்போம். இது யாருக்கும் தேவையில்லாத விஷயம். வாங்க கிளம்புவோம். என்னங்க, இந்த பஸ்ஸில் போகும்போது இந்த பஸ்ஸில் பாட்டெல்லாம் போடுறாங்க பாருங்க. பழைய பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க, கேட்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் சும்மா சூப்பராக இருக்குங்க. என்னங்க
நீங்க ஏன் இவ்வளோ அமைதியா வரீங்க? ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லுங்கங்க. இல்லை, அன்னைக்கு தான் வீட்டில் சண்டையை போட்டுட்டு வந்தோம். இப்போ மறுபடியும் அங்கேயே போகிறோமா, அதான் எல்லாம் என்ன சொல்லுவாங்களோ என்னவோ. அதுவும் இல்லாமல் 2 பேரும் வந்திருப்பாளுங்க, அதுக்கு வேற ஒரு பக்கம் ஆட்டம் கட்டுவாங்க. அதெல்லாம் நினச்சிட்டு தான். எதை பற்றியும் யோசிக்காதீங்க சரிங்களா? நம்மளை கூப்பிட்டது அப்பாயி, அவங்களுக்காக நம்ம போய் தானே ஆகணும். அதனால கம்முன்னு இருங்க. அப்பாயி கூப்பிட்டுச்சேன்னு ஒரே காரணத்துக்காக தான் வரேன். இல்லைன்னா அவங்களெல்லாம் அப்பயே தலைமுழுகுனதோட போயிடுவேன். அதுவும் இல்லாமல் அம்மா அப்பாலாம் வருவாங்க சீர் கொடுக்குறேன்னு சொல்லி. அந்த நேரத்தில் இவங்க இது இந்த சண்டையெல்லாம் சொன்னாங்கன்னா அது அவங்க மனசு கஷ்டப்படும். நீங்களும் எதையும் காட்டிக்காதீங்க சரிங்களா? ம், சரி. என்னம்மா? என்னக்கா? உங்க அண்ணன் வீட்ல யாரையும் காணோம்? இன்னும் வரலையா? புள்ள வீட்டுக்கு போயிட்டு? இல்லம்மா, புள்ளைக்கு சீர் கொடுக்க போயிருக்காங்கல. அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வேற இருங்கன்னு சொல்றாராமா. அதனால பொங்கலுக்கு இருந்துட்டு தான் வருவோம் நீ அப்படின்னாங்க. சரி, அப்புறம் வீடு வாசனா அப்படியே கிடக்கு, வலிக்காம வைக்காம. அதான் நான் இருக்கேன்லம்மா, நான் அதெல்லாம் வலிச்சு விட்டுருவேன். அது நானே கோலம் போட்டு விட்டுறேன்னு. அதனால சரி இருங்க அப்படின்ட்டு அவங்க இருக்காங்க. அது இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதானே போயிருக்காங்க. அதனால இருந்துட்டு வரட்டும். நீங்க போகலையா? பிள்ளைக்கு தலை பொங்கலையில சீர் கொடுக்க? நாளைக்கு தாம்மா போறோம். பிள்ளையும் மாப்பிள்ளையும் நாளைக்கு தான், இன்னைக்கு ராத்திரி போயிருவாங்க வீட்டுக்கு. நாங்க நாளைக்கு போய் கொடுத்துட்டுவோம். சரிக்கா அப்படியே நான் கூட்டிட்டு வரதா? ஆமாம்மா. சரி வாழை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா. இனி வீட்டுக்குள்ள போயிட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான். நான் இப்பதான் வலிச்சு விட்டுருக்கேன், இனிமே தான் போடணும். சரி போடும்போது சொல்லுங்க, நான் வேணா கலர் போட வரேன். சரிம்மா. இந்த பக்கம்லாம் எல்லாம் வலிச்சு கோலம் போடுறோம், அந்த பக்கத்துல ஒருத்தரும் ஒரு வேலையும் செய்யாம இருக்காங்க. எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்கல்ல. 12 மணி 1 மணிக்கு தானே கோலம் போடுறாங்க அப்பெல்லாம். ஆமாக்கா, நமக்கு பனியிலலாம் இருக்க முடியலக்கா, சளி பிடிச்சிக்குது. அதான் நான் சீக்கிரமா இந்த வருஷம் போட்டுட்டேன். இல்லைன்னா நானும் விடியலாம் ஆகும். என்ன வண்டியெல்லாம் இங்கிட்டே நிறுத்தியிருக்காங்க? ஆமால, பொங்கல் எல்லாரும் வாசல் வச்சு கோலம் போடுவாங்க. இந்த நேரத்தில் நம்ம பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போனோம்னா அதுக்கு வேற வாழ்னு கத்துவாங்களே. சரி, ராணிக்கு போன் போடுவோம். அண்ணே, வண்டியை கொஞ்சம் நவுத்தி நிறுத்துறீங்களா? இந்த நிறுத்துறேன்பா. இந்த வீட்டுக்கு ஃபோன் பண்றேன், அங்க எல்லாம் வண்டி உள்ள எடுத்துட்டு வர முடியுமான்னு கேக்குறதுக்கு. ஐயோ அண்ணே, அங்கிட்டெல்லாம் வண்டியே யாரும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க அண்ணே. வாழ்னு கத்துறாங்க. அது வேற லோடோட வேற வந்திருக்கேன்னா, சாப்பிட்டு விட்டு போய் லோட இறக்க போகணும். அதான் இங்கிட்ட நிறுத்திட்டு போவோம்னு பார்த்தேன். சரியா, நான் நிறுத்திடுறேன், நீ வேணா போயிட்டு சாப்பிட்டுட்டு வா. சரிங்கண்ணே. சரிண்ணே, பாத்துக்கோங்க. சரிப்பா, போயிட்டு வாங்க. சரி, ராணிக்கு போன போட்டு கேட்போம். அப்பாடா, ஒரு வழியா வாசல மொழிகியாச்சுப்பா. அவரு தான் கூப்பிடுறாரு. ஹலோ, சொல்லுங்க. இதான் வந்துட்டேன், கோவில் கிட்ட நிக்கிறேன். வண்டியை உள்ள எடுத்துட்டு வர முடியுமா? இல்லைங்க, எல்லா பக்கமும் வாசலாம் மொழிகிட்டாங்க, கோலம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட்லாம் வேணா அங்கேயே நிக்கட்டும், நல்லா பூட்டி விட்டு வாங்க. சரி வைக்கிறேன். சரி, இதை எடுத்துட்டு போய் வச்சுட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் வந்து கோலத்தை போட்டு விடுவோம். போயிட்டு வரோம். கோலம் போட்டு விட சொன்னா எங்கடா போறேன்றீங்க? அதான் கோலம் போடுனேன், அப்புறம் அவங்க வீட்டுல வேற கூப்பிட்டாங்க வச்சாங்க அப்படின்றா. அதான் என்னமோ பண்ணுங்க போங்க. பாருங்கத்த, என்னதான் உங்க சின்ன பையனுக்கு மருமம் வந்தாலும் நான் தான் இந்த வீட்டை கட்டி காப்பாத்துறேன். ஆமா, நீ கட்டி காப்பாத்துற லட்சணம் ஊருக்கே தெரியும். நீ வாயை மூடிட்டு கோலத்தை போடு. என்னதான் ஆனாலும் அவங்க அண்ணன் பிள்ளையாச்சே, அவங்க சொந்தத்தை கை விடுவாங்களா? நம்ம இலக்காரம் தான் எப்பயும். நல்ல நாள் பெரிய நாள் வாசலுக்கு கோலம் போட மாட்டேங்கிறா, நேரங்காலமா எந்திரிக்க மாட்டேங்கிறா, கடையிலே வாங்கி திங்கிறா. இப்படி இருந்தா என்ன ஆகுறது? என்னமோ இவளை கட்டின நேரம் அவன் கொஞ்சம் உருப்படியா இருக்கான், அதுவே போதும் போ. என்னமோ போயிட்டு போறாங்க.